முறையிலேயே நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நடைபெற சர்வதேச வர்த்தக சந்தையில் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக வந்து இதை யாழ்ப்பாணத்தில் பல கடைகளில் வந்து தேடி திரிவீங்க. ஏன்னா இது வந்து என்ன சொல்ல அந்த சின்ன கப் கேக் அடிப்பீங்களான்னு தானே, அந்த கப் கேக் அடிக்கிறதுனா கப்புகள் அதுகள் வந்து இந்த இடத்துல வந்து விற்பனையில் இருக்குது. இதில் எங்கே வந்து பெற்றுக்கொள்ள எவ்வளோத்துக்கு பெற்றுக்கொள்ளலாம்ன்றதை நாங்கள் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த கப் கேக் அடிக்கிறதுன்ற அந்த கீழ் கப்புகள் சரிதானே. அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுகள் பார்த்தீங்கன்னா இந்த கொடியல் கட்டுறதுக்கு ஆனால் அந்த ரிப்பன்கள் இது இருக்குது. மற்றது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உங்களோட கப்புகள் வைப்பீங்க தானே, இப்போ அந்த டேபிளில் ஒரு கப் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கவர் இருக்குது சரிதானே. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக இந்த பாக்ஸுகள், சாப்பாட்டு பாக்ஸுகள் முக்கியமாக இது வந்து பேப்பர் கப் என்னென்னா பேப்பர் டீஃபீஸை பண்ணலாம், மைக்ரோவேவ் பண்ணலாம், மைக்ரோவேவ் பண்ணலாம், டீஃபீஸை பண்ணலாம். ரைட். இதெல்லாம் வந்து இந்த கப் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக்ரோ ஓவனில் நீங்கள் இதில் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு ஹீட் பண்ணக்கூடிய அந்த கப்புகள். முக்கியமாக அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த பாபிக்யூ செய்கிறதுக்கு தேவையான அந்த ஸ்டிக்குகள். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கான அந்த ஐஸ்கிரீம்க்கு அந்த ஸ்டிக்குன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அதுகள். மற்றது வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாஸ்டிக்குகளுக்கு வந்து அநேகமாக வந்து தடை இருக்குது இலங்கையில். அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க மரத்தில் செஞ்ச கரண்டியல். இந்த கரண்டியல் எல்லாமே ஒரே என்னென்னு சொல்கிறது, ஒரு கம்பெனியில் வந்து நிறைய பெற்றுக்கொள்ள முடியாது இருக்குது. இந்தியாவில் வந்து என்ன நிறைய சாமான் இருக்குது என்னென்னு தெரியல. அது மாதிரி இந்தியாவில் பாருங்க அந்த பிளாஸ்டிக் கப்புகள், இதோட அந்த ஐஸ்கிரீம் சாப்பாடுகள், அந்த என்ன சொல்கிற ஒரு பிரியாணிகள் அதுகள் போட்டு கொண்டு போகக்கூடிய மாதிரி. முக்கியமாக இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஓவனுக்கு மைக்ரோ ஓவனில் யூஸ் பண்ணலாம். இதுக்கு என்ன பேர் என்ன? இது வந்து 350 ml தான். இது 500 ml. இது 500 ml. இது வந்து கண்டெய்னர் வந்து நாங்கள் போடலாம், லிக்விடும் போடலாம். எங்கேருந்து வந்துருக்கிறீங்க? நாங்கள் கொழும்புலேருந்து வந்திருக்கிறோம். கொழும்புல கம்பெனி மருதானையில். வேற என்ன பொருள்கள் இருக்கீங்க எங்கள்கிட்ட? எல்லாம் பிவிசி ஐட்டம் தான், எல்லாம் ஹோட்டல் ஐட்டம் தான் எங்ககிட்ட. சரிமா? ஹோட்டல்கிட்ட A to Z ஐட்டம், ஹோட்டல் ஐட்டம்ஸ் எங்கள்கிட்ட. ஹோட்டல் ஐட்டம்னா இப்போ கேக் செய்கிற கேக் போர்ட், கேக் பிரிண்டிங் எல்லாம் நான் ப்ரொடக்ட் பண்ணுறேன். அப்படியா? இங்கே போக சீக்கிராரு எங்கள்கிட்ட ப்ளஸ் அசீஸ் வேறு கெமிக்கல் செய்கிறாரு. வேறு வந்து டிஷர்ட்டுக்கு பிரிண்ட் பண்ணுவார். சரியா? கெமிக்கல் நம்ம இது ஸ்க்ரீனில் டிஷர்ட் பிரிண்ட் பண்ணுற மெஷின், டிஷர்ட் பிரிண்ட் பண்ணுற மெஷின் தான் இது. சரியா அசீஸ்? அதால் போய் பார்ப்போமா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக அந்த அந்த ஒரு கடை ஒன்று வச்சுருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த கடைக்கு தேவையான அந்த பிளேட்டுகள் இருக்குது பாருங்க, இந்த அலுமினிய பிளேட்டுகள். இந்த அலுமினிய பிளேட்டுகள் இருக்குது பாருங்கள். இந்த பிளேட்டில் எத்தனை என்ன இருக்குது? இந்த ஒரு பேக்கில் வந்து இது 10 பீஸ் வருது. என்ன விலை என்ன? இது வந்து உங்களுக்கு நாங்கள் 400 ரூபாயிலிருந்து உங்களுக்கு தரலாம். எங்கள்கிட்ட ஆப்ஷன் இருக்குது, வெரைட்டி ஆஃப் சைஸுக்கு படி ப்ரைஸஸ் மாறும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதே மாதிரி நாங்கள் பண்ணி தரலாம். இதுண்ட செயற்பாடாண்டா என்ன? இதை என்னத்துக்கு யூஸ் பண்ணலாம்? இதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க வந்து இப்போ எங்களோட ரெஸ்டாரண்ட் ஜஃப்னால நின்று நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எங்கள்கிட்ட தான் வாங்குறாங்க. அவங்க இதை வந்து பிரியாணி போட்டு சர்வ் பண்ணி கொடுக்குறதுக்கு எங்கள்கிட்ட கஸ்டம் ஒரு காட்டின மாதிரி கஸ்டம் பிரிண்டிங் ஆப்ஷனும் இருக்குது. அப்போ அந்த எங்களோட பிராண்டிங் எல்லாமே எங்களுக்கு இதில் டிரெக்டாக பிரிண்ட் பண்ணியே தரலாம். அந்த பிரிண்ட் பண்ணுற ஆப்ஷனும் எங்கள்கிட்ட இருக்குது. அதுக்கு தான் அந்த பிரிண்டட் சாம்பிள் பேக் எல்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோம். அதை போல் பிரிண்டட் சாம்பிள் ஆப்ஷனும் இருக்குது. அதே போல் உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், அந்த கண்டெய்னர் எல்லாமே எடுக்கலாம். எங்கள்கிட்ட இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ரேஞ்ச் இங்கே படிங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒவ்வொரு சைஸ்கள் இருக்கு. என்னென்னா சைஸும் சேலம் ஆர்ஆர்ன்றது இங்கே ஜஃப்னால ஓப்பன் பண்ண ரெஸ்டாரண்ட். இப்போ தான் நாங்கள் போய் பிரியாணி சாப்பிட்டு வந்த கடை. இவங்க கிட்ட நாங்கள் தான் இவங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம். எங்களோட கம்பெனிலேருந்து தான் இவங்க பிரிண்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அதே போல தான் பிரிண்ட்டுக்கு எவ்வளோ முடியுமா? ஒரு கப் ரஃப்லி அது வந்து ஒரு ஐட்டத்தை பொறுத்து மாறும். ஸ்டாண்டர்டான பிரிண்டிங் சார்ஜ் ஒரு 6 rupees மாதிரி அட் ஆகும். ஹோல்சேல் ப்ரைஸில் இருந்து நீங்கள் சூஸ் பண்ணுற குவான்டிட்டியை பொறுத்து தான் உங்களோட ப்ரைஸஸ் எல்லாமே நாங்கள் டிஃபர் பண்ணி சொல்லுவோம். ஒரு பொருளை நாங்கள் டிசைனே செஞ்சு தாங்கன்னா அதே போல் உங்களுக்கு டிரெக்ட் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு டோட்டல் பிரிண்டிங் சொல்யூஷன், உங்களுக்கு பேக்கேஜிங் ஐட்டம் மட்டும் இல்லை, நாங்கள் பிரிண்டிங்கும் பண்ணி டெலிவரி மட்டும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி ஜஃப்னா மட்டும் அனுப்புவோம். இதெல்லாம் நாங்கள் அடித்த 5 கால பிரிண்ட்கள் தான். ரீச்சாக்கும் நாங்கள் தான் பண்ணி கொடுத்துக்கிறோம். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிக் ஃபுட் என்று சொல்லி இங்கே உங்களோட டெலிவரி மீடியம் உண்டு. இவங்களுக்கும் நாங்கள் தான் பண்ணி கொடுக்குறோம். கிக் ஃபுட் என்றவங்களுக்கும் பேப்பர் பேக் எல்லாம். இந்த பேக்கையும் நாங்கள் இங்கேயே போய்ட்டு கொண்டுட்டு நீங்களே பிரிண்ட் பண்ணி தருவீங்க. எங்கள்கிட்ட நீங்கள் பேப்பர் பேக்கும் இருக்குது. அதுக்கு நீங்கள் பிரிண்ட்டுக்கு இன்னொருத்தருக்கு தான் கொடுக்கணுமெண்டு இல்லை. அது நாங்களே பொறுப்பெடுத்து பண்ணி உங்களுக்கு டெலிவரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்துடுவோம். இது என்ன சாமானா? இது என்ன பொருள்? இதுவும் ஒரு பேப்பர் பேக் ஒன்று தான், கஸ்டம் செஞ்சிருக்கு. ஒரு கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் ஒன்று சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற சைஸுக்கு நாங்கள் பேப்பர் பேக்கும் செஞ்சு தருவோம். எல்லா கடையிலையும் இப்போ டீஎல் கொடுக்குறாங்க. நான் இந்த கப்புகள் வழி அந்த கப்புகளும் இருக்குங்க. கப் தான் இது 150 ml பேப்பர் கப். இந்த கப்பில் வந்து தான் அந்த சாயெல்லாம் கொடுக்குறாங்களே, ஜஸ்ட் நெஸ்கஃபே கப்புன்னுவாங்க, அதுதான் இந்த கப். இந்த கப்பும் எங்ககிட்ட இருக்குது. இதுலேயும் லோகோ பிரிண்ட் பண்ணி எல்லாம் எடுக்கலாம். இதில் இந்த கேபிச்சோனோ கப் மாதிரியே இருக்குது. அந்த இதால் தான் அந்த ஓட்டைகளால் தான் குடிக்கும். இப்போ மிச்சம் பேர் இப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணுறது இது மாதிரி தானே, சாயோல் தானே மிச்சம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க.
டீயை வந்து இப்போ இலங்கையிலையும் சரி கொழும்புலையும் சரி சாயன்னு சொல்லி அதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான பேரை கொடுத்து ஏன்னா ஹிந்தி பேரை கொடுத்துட்டு அந்த இதை வச்சு இப்போ அந்த பேரில் தான் இப்போ மக்கள் பிஸ்னஸ் ட்ரிக் உண்டு பிஸ்னஸ் ட்ரிக் அண்ட் இல்லை எல்லாம் ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகிற விதம் தான். அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னென்ன இதுகள் அது வந்து கறி கப்பு இப்போ நீங்கள் அந்த ரெஃப்ரிஜரேட் ஐஸ்கிரீம் கப் உங்களோட ஜெஃப்னால் ஐஸ்கிரீமுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரெஸ்டாரண்ட்டில் கறியோல் போட்டு கொடுக்குறது இருக்கு, கிரேவி ஏதாச்சும் போட்டு கொடுக்குறேன்றாலும் உங்களுக்கு இந்த கப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அதுலேயும் வெரைட்டி ஆஃப் ரேஞ்ச் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு எத்தனை கப் இருக்குன்னா என்ன ப்ரைஸ் கொடுப்பீங்க? இந்த கப் வந்து நாங்கள் 250க்கு சேல் பண்ணுறோம். ஆனால் இதில் 5 கப் இருக்குது. 5 கப் 5 லிட்டர் வந்து அதுக்கேற்ற லிட்டர் அதிகமாக எடுக்கும்போது விலையில் செஞ்சு நீங்கள் குவான்டிட்டியை நீங்கள் கூடி எடுக்கும்போது உங்களோட ப்ரைஸஸ் கண்டிப்பாக குறையும். அதே போல் இந்த பேக்கிங் பேப்பர் ரேட் வந்து நாங்கள் இந்த எக்ஸிபிஷனுக்கு ப்ரொமோஷன் ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம். அலுமினியம் ஃபாயில் ஒன்று, பேக்கிங் பேப்பர் ஒன்று, பயோடிகிரேடபிள் கிளிங் ஃபில்ம் ஒன்று. இந்த 3 கிளிங் ஃபில்ம் ரோலையுமே வந்து உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு தரையிலும் 10 மீட்டர்ஸ் இருக்குது. கிளிங் ஃபில்மில் 10 மீட்டர்ஸ், பேக்கிங் பேப்பரில் 10 மீட்டர்ஸ், அலுமினியம் ஃபாயிலில் 10 மீட்டர்ஸ். இந்த 3மே 1000 ரூபாய்க்கு தரலாம். அது இந்த ப்ரொமோஷனுக்கு ஜெஃப்னாக்கு நான் வந்திருக்கிறதுனால ப்ரொமோஷன் ஆஃபர் ஒன்று எனக்கு கம்பெனியால் கொடுத்துருக்கேன். இப்போ இதை நான் வீட்டை ஒன்று இதை என்ன யூஸ்க்கு பயன்படுத்தலாம்? இதெல்லாம் வந்து இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இங்கெல்லாம் வந்து இப்போ பாபிக்யூ பண்ணுறாக்கள், ஃபிஷ் ரோல் ரோஸ்ட் பண்ணுறாக்கள், அதை ப்ரெப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து கேக் பண்ணுறாக்களுக்கு அவங்களோட பேக்கிங் ட்ரேஸுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ரெஸ்டாரண்ட்டோட ஃபுட்டோட ரெப் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த கிளிங் ஃபில்மை யூஸ் பண்ணலாம். அப்படி தான் எங்ககிட்ட ஃபுட் பேக்கேஜிங் முக்கியமாக வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் பாவனைக்கு தேவையா இருக்குது. ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான ஃபுட் பேக்கேஜிங் சொல்யூஷன் தான் எங்ககிட்ட ஃபுல்லாகவே இருக்குது. உங்களை தொடர்பு கொள்ளணும், உங்களுடைய சரியான தொடர்புண்டா என்னத்தை நீங்கள் மகளுக்கு கூறுவீங்க? அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்ட சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்குது. உங்களுக்கு சோஷியல் மீடியா ஸ்டாண்டர்ட் ஹோல்டிங்ஸ் எங்களோட கம்பெனி நேமில் இருக்குது. அதில் பேர்த்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். அதே போல் எங்களோட ஹாட்லைன் நம்பர் இருக்குது. எங்கள்கிட்ட அந்த ப்ரோஷர் உங்களுக்கு நான் காட்டிலும் இதில் எங்களோட வெப்சைட் லிங்க் இருக்குது. எங்களோட ஹாட்லைன் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டாலும் உங்களுக்கு பேக்கேஜ் எல்லாம் வந்து ரெலவெண்ட்டான இடத்துக்கு எனக்கு அனுப்பி வைக்கும். இப்போ முக்கியமாக உங்கள்கிட்ட தொடர்பு கொள்றாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன தொழில் செய்ய தொடங்குறவையில் எல்லாமே வந்து உங்களோட தொடர்பு கொண்டா சின்ன சின்ன தொழிலேருந்து இல்லை, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் மட்டுமே உங்களுக்கு அதை நான் காட்டினேன். காட்டினது போல் இப்போ சேலம் ஆர்ஆர் பிரியாணி, இப்போ வலம்புரி ஹோட்டல், அந்த மாதிரி இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட் சப்ளை செயினுக்குமே நாங்கள் தான் ஃபுட் பேக்கேஜிங் சப்ளை பண்ணுறோம். இப்போ ஒரு குறுகிய தேவையானால நீங்கள் அதையும் செஞ்சு கொடுப்பீங்க. சின்ன இப்போ நீங்கள் ஒரு பீஸ் ஒரு ரீட்டைலுக்கு நீங்கள் எடுக்கிற ஆர்டர் ஒன்று இருக்குன்றாலும் உங்களுக்கு நீங்கள் ஒரு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் சாமானம் எடுக்கணும்னாலும் அதுவும் நாங்கள் குரிய பண்ணி தருவோம். அதுக்கு தான் அந்த வெப்சைட் ஆப்ஷன் வச்சிருக்கு. அதில் பேர்த்து உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ரெலவென்ட் சேல்ஸ் பர்சனுக்கு நீங்கள் சொன்னீங்கன்றாலும் அவங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி அனுப்புவோம். நிறைய விஷயங்களை வந்து அண்ணா வந்து சடன்னு சொல்லியிருந்தார் உங்களுக்காக. அப்போ இதை விட அண்ணியை கேட்ட என்ன சொல்கிறேன், இதை விட வந்து ஒரு இங்கே சொல்கிறது உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாமே விளக்கமாக சொல்லியிருக்கு. அப்படி இருக்க சுற்றி காட்டுங்க, இந்த பொருட்கள்லாம் இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டியிருப்பேனே, இதுதான் இந்த வாரம் இதான் அண்ணன் கொட்லைன் நம்பர். இந்த கொட்லைன் நம்பருக்கு நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி இதுகிட்ட மேலே தகவலை பெற்றுக்கொள்ளுங்க. மிக்க நன்றி அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் வாங்க, ஒவ்வொரு வருஷம் வாங்க. கண்டிப்பாக தேங்க்யூ.